இப்போ வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனலிசமோட சிக்னிஃபிகன்ஸ் தான் பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னா என்னன்றத நான் வந்து போன வீடியோல பேசியிருப்பேன். போயிட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கவர்மெண்ட் அதுக்கு பவர் இருக்குன்னு எல்லா வேலையும் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் அதுக்குன்னு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சிருக்கும். கான்ஸ்டிடியூஷன் அதை தடுக்கிறதுக்கு நிறைய செக்ஸ் வச்சிருக்கும். அந்த செக்ஸை தான் வந்து நம்ம இங்க கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனலிசம் கவர்மெண்ட்டை வந்து எதுலேருந்து தடுக்குதுன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு கொடூரமான சர்வாதிகாரத்துக்குள்ள போகிறத தடுக்குது. ஏன்னா ஒருத்தர் பவர்ல இருந்தா அவங்க எப்படி வேணா கான்ஸ்டியூஷனே மாற்றி எழுதி அமைக்க முடியும். ஆனால் கான்ஸ்டியூஷன் உருவானதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற லிமிடேஷன்ஸ் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு அந்த பவரை கொடுக்கவே இல்லை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டேட் அதோட ஆர்பிட்டரி ஆக்ஷன்ஸ்னா அதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு கரெக்டான ரீசன் இல்லாமல் அந்த மாதிரி எடுக்கிறது ஆர்பிட்டரி ஆக்ஷன்ஸ். இவங்க பவரில் இருக்காங்கன்றதுக்காக எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது கான்ஸ்டியூஷன் படி தான் எடுத்திருக்காங்களா, இந்த இடத்துல பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து இந்த கான்ஸ்டியூஷனலிசம் எதை பார்க்குதுன்னா, சிட்டிசன்ஸோட லிபர்ட்டியை வந்துட்டு இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுது. சிட்டிசன்ஸ் அவங்க ஃப்ரீடம்ஸை வந்துட்டு ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து அதை வைலேட் பண்ணாமல் இருக்கா அப்படின்றதையும் பார்க்குது. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனலிசம் எக்ஸசிவ் ஆக்ஷன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. எக்ஸசிவ் ஆக்ஷன்ஸ்னால் ஸ்டேட்டுக்கு வந்து டூ மச் பவர் இருக்கா, அந்த டூ மச் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கான்னு பார்க்குது. அந்த டூ மச் பவரை வச்சு கான்ஸ்டியூஷனோட பிரின்சிபலையே வந்துட்டு தடுக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணுது. அடுத்து இந்த கான்ஸ்டியூஷனலிசம் வந்துட்டு எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக கான்ஸ்டியூஷன் சொல்கிறபடி வேலை பார்க்குதா, ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனை வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ்ன்றது வந்து ஜுடிஷியரியை வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கா. நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா டாமினேட் பண்ணுறாங்க தான். ஆனால் கான்ஸ்டியூஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது, ஒரு பேப்பர் வைஸ் பார்க்கும்போது அப்படி இல்லை. ஸோ கான்ஸ்டியூஷனலிசம் இதெல்லாம் செக் பண்ணுது. ஒரு ஆர்கன் வந்து டூ பவர்ஃபுல்லாக ஆகக்கூடாது. ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப செக் பண்ணுது இந்த கான்ஸ்டியூஷனலிசம். ஏன்னா ஒரு ஆர்கனுக்கே எல்லா கண்ட்ரோலும் போணுச்சுன்னா அது டிக்டேட்டர்ஷிப்புக்கு வழிவகுக்கும். அதுக்காக தான் இந்த கான்ஸ்டியூஷனலிசம் நம்மளோட தலைவர்கள் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போதே வச்சுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.